நீங்கள் உங்கள் மருந்துகளை நேரத்தில் எடுத்துக்கொள்கிறீர்களா? ஆனாலும் உங்கள் சொரியாசிஸ் சரியாகவில்லை என்றால், நீங்கள் வீட்டில் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுகிறீர்கள் என்று நினைத்தாலும் இன்னும் புள்ளிகள் சிவப்பாக இருக்கின்றனவா? பதில் உங்கள் சமையலறையில் மறைந்திருக்கிறது. நம் இந்திய உணவில் பயன்படுத்தப்படும் மசாலாக்கள் உங்கள் சொரியாசிஸுக்கு விஷமாக செயல்படுகின்றன. இன்று இந்த வீடியோவில் நான் அந்த 5 மசாலாக்களை வெளிப்படுத்தப் போகிறேன். அவை தெரியாமலே உங்கள் உடலில் உள்ள அழற்சியை அதிகரிக்க செய்கின்றன. மேலும் வீடியோவின் முடிவில் அந்த மசாலாக்களுக்கு பதிலாக எந்த மசாலாக்கள் பாதுகாப்பானவை என்பதை நான் சொல்ல போகிறேன். முதலில், சொரியாசிஸ் வெறும் ஒரு தோல் நோயல்ல என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இது ஒரு தானாகவே ஏற்படும் நோய் மற்றும் குடல் தொடர்பான நோய். இது நம் வயிற்றை பாதிப்பதால் அதன் நேரடி விளைவு நம் தோலில் தெரிகிறது. நம் இந்திய மசாலாக்களில் கேப்சைசின் மற்றும் சில பிற அமிலக்கூறுகள் உள்ளன. நீங்கள் அதிக காரம் அல்லது சூடான மசாலாக்களை சாப்பிடும்போது அவை உங்கள் வயிற்றின் உள் அடர்த்தியை எரிச்சலடைய செய்கின்றன மற்றும் இரத்தத்தில் சூட்டையும், அதாவது நச்சுக்களையும் அதிகரிக்கின்றன. நோய் எதிர்ப்பு அமைப்பு இந்த சூட்டை ஒரு ஆபத்தாக கருதி தோல் செல்களை வேகமாக உருவாக்கும் சிக்னலை அனுப்புகிறது. இதனால் உங்கள் தோலில் சிவப்பான உருண்ட புள்ளிகள் மற்றும் கடுமையான அரிப்பு ஏற்படுகிறது. இப்போது நீங்கள் எந்த மசாலாக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். உங்கள் மிகப்பெரிய எதிரி என்பது சிவப்பு மிளகாய். இது உங்கள் உடலில் சூட்டையும் பித்தத்தையும் இரண்டையும் அதிகரிக்கிறது. கேப்சைசின் நேரடியாக உடலில் உள்ள அழற்சியை அதிகரிக்கிறது. அதனால் இதை உங்கள் உணவிலிருந்து உடனடியாக 100 விழுக்காடு நீக்க வேண்டும். இரண்டாவது மசாலா என்பது கரம் மசாலா. சந்தையில் கிடைக்கும் கரம் மசாலாவில் பல்வேறு மசாலாக்களின் கலவை இருக்கும். இது உங்கள் வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்கிறது. சோரைசிஸ் நோயாளிகள் இதை தவிர்க்க வேண்டும். சூடு தரும் பொருட்களை கடுமையாக தவிர்க்க வேண்டும். மூன்றாவது மசாலா அம்சூர் பவுடர். புளிப்பு சோரைசிஸுக்கு மிகவும் கேடு செய்யக்கூடியது. அம்சூர் உடலில் உள்ள அரிப்பை 10 மடங்கு அதிகரிக்கக்கூடும். அதனால் இதற்கு பதிலாக நீங்கள் தக்காளியை பயன்படுத்தலாம். நான்காவது மசாலா கருப்பு மிளகு. கருப்பு மிளகு ஆரோக்கியமானதும் பயனுள்ளதும் தான். ஆனால் நீங்கள் அதிக அளவில் கருப்பு மிளகை பயன்படுத்தினால் அது உடலில் சூடு உண்டாக்கும். இது உங்கள் தோலில் எரிச்சலை அதிகரித்து தோலை உலரச் செய்யும். ஐந்தாவது மசாலா பேக் செய்யப்பட்ட மசாலா, அதாவது பாக்கெட்டில் கிடைக்கும் மசாலாக்கள் செயற்கை நிறங்களுடன் கலந்திருக்கும். அவை உங்கள் கல்லீரலுக்கு அழுத்தம் தருகின்றன. கல்லீரலின் வேலை இரத்தத்தை சுத்தம் செய்வது. ஆனால் கல்லீரல் அதிக வேலைப்பளுவில் சிக்கும்போது உங்கள் தோல் பாதிக்கத் தொடங்கும். உங்கள் உணவில் தனியா பொடி, சீரகம் மற்றும் மஞ்சள் ஆகியவற்றை நீங்கள் அதிகமாகவும் திறந்தவையாகவும் பயன்படுத்தலாம். காரத்திற்காக சிவப்பு மிளகாய் பதிலாக லேசான பச்சை மிளகாயை பயன்படுத்த வேண்டும். நினைவில் வையுங்கள், சரியான டயட் 50% வேலை ஷிகாஷி, மீதமுள்ள 50% வேலை சரியான சிகிச்சை செய்கிறது. இந்தியா ஹோமியோபதியில் நாங்கள் வெளியில் பூசும் கிரீம் மட்டுமல்லாமல் உங்கள் குடல், தோல் மற்றும் கல்லீரலை சரி செய்கிறோம். எங்கள் தனிப்பயன் ஹோமியோபதி மருந்துகள் உடலுக்குள் உள்ள உடல் அழற்சியை இது நீக்கும். டயட் குழப்பம் இருந்தால் அல்லது சொரியாசிஸ் அதிகரித்தால் உங்கள் தோல் புள்ளிகளின் படத்தை இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எங்கள் மருத்துவர்கள் இலவசமாக வழிகாட்டுவார்கள். எங்கள் மருந்துகளும் உணவு முறையும் உங்கள் சொரியாசிஸை குணப்படுத்தும். வீட்டிலேயே நலமுடன் இருங்கள். நன்றி.